நண்பன் கேட்டேன். அண்ணே, தேர்தலுக்கெல்லாம் தமிழக தேர்தலுக்கெல்லாம் நல்லா பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அப்பப்போ நம்ம வந்து பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன புகைச்சல், இப்போ நடப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ராகுல் காந்தி கையில் இருக்குது சுவிட்சு. அதாவது ஸ்டாலின் வந்து 25 சீட்டுக்கு மேலே போக மாட்டேங்கிறாரு. ஆனால் ராகுல் காந்தி சொல்லிட்டாராம் 27 சீட்டு, 2 ராஜ்யசபா சீட்டு. அவருக்கு அங்கே உதவியாக இருக்கும், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரில் 2 ராஜ்யசபா சீட்டை குறி வச்சு ராகுல் காந்தி காய் நகர்த்துறாரு. ஆனால் ஸ்டாலின் ஐயா வந்து விட்டு கொடுக்குறதா இல்லை. நிறையா கட்சிகள் ஏற்கனவே 20 கட்சிகள் சேர்ந்துருச்சு, எல்லாருக்கும் நான் பிரித்து கொடுக்கணும், இதுக்கு மேலே முடியாதுப்பா, என்னதாப்பா சொல்கிறீ அப்படின்னா சிதம்பரம் சார், அதாவது நான் மேலிடத்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்துட்டு மேலிடத்தில் பேசி அவங்க சொன்ன தகவல்கள் எல்லாம் சொல்லியிருந்துருக்கிறாங்க. ஆனால் முடிவு வந்து எட்டப்படவில்லை. இப்போ வரைக்கும் எட்டப்படலை. நேற்று நைட்டு 8 மணிக்கு கெடுலாம் விதிச்சாக 2 தரப்பில் இருந்து ஒன்றும் கதை ஆகலை. அப்போ விஜய் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வர்றாரு. விஜயோட கால்குலேஷன் வந்து இதில் சரியாக வருமோன்னு மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. விஜயோடு சேர்ந்து காங்கிரஸ் பயணிக்கும் போது 1989 சரித்திரத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி விரும்பினார். அதாவது மூப்பனார் தலைமையில் இந்த காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு 29 சீட்டுகளை பிடிச்சாங்க. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த சட்டசபை எலெக்ஷனில் 2026 எலெக்ஷனில் தனியாக போட்டியிட்டு விஜயோடு சேர்ந்து போட்டியிட்டு நம்மளுடைய பலத்தை வந்து காமிச்சிட்டோம்னா, காங்கிரஸ் கட்சியோட பலத்தை காமிச்சிட்டோம்னா, அடுத்து வர்ற தேர்தல்களில் பேரம் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. இதுதான் இன்றைய நிலைமை.